இப்பெல்லாம் ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு உங்களை மிரள வைக்கக்கூடிய கிரிக்கெட்ல ரூல்ஸ் சார்ந்து நடந்த டாப் 4 வினோதமான சம்பவங்கள். நம்ம 2022 இங்கிலாந்து நெதர்லாந்து மறுபடியும் மேட்ச் ஆடிட்டு இருக்கும்போது வேன் மிக்ரன் ஒரு பால் வைப்பாரு. அப்ப பால் ஆனது அவருடைய கையில இருந்து ஸ்லிப் ஆயிரும். அதனால முன்னாடியே பிச் ஆகி மறுபடியும் டபுள் பிச் ஆகி அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர் அந்த பால 6க்கு விளாசி இருப்பாரு. என்னடா இது 2 பிச் ஆயிருச்சு, அது டெட் பால் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி கல்லி கிரிக்கெட் விளையாடுறவங்களா நினைச்சிருப்பீங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க, அதாவது பால் 2 தடவை மேல பவுன்ஸ் ஆகி போனாலுமே அதை டெட் பால்னு கொடுக்க மாட்டாங்களாமா, அதுக்கு நோ பால் தான் கொடுப்பாங்களாமா. அப்படியாக இங்க பட்லர் அடிச்சது நோ பால் 6. இதே நம்ம விளையாடும்போது பண்ணியிருந்தா அது 6ஏ போயிருந்தாலும் அந்த 2 கழிச்சு விட்டுருப்போம். ஆனா ரூல்ஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இப்படி இருக்கு. நம்பர் 2, இந்த வீடியோ ஒரு செகண்ட் பாருங்களே. இதுல ஒரு சத்தத்தை மட்டும் நல்லா கேளுங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே பால் 6ஏ போயிருந்தாலுமே அம்பையர் டெட் பால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க கத்துனது பாத்தீங்கன்னா ஸ்லிப் ஃபீல்டர் நின்னுட்டு இருந்த மேட் ரின்சோ. கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பவுலர் என்னப்ப ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபீல்டர்ஸ் யாரும் கத்தவோ பேசவோ கூடாது. அது பேட்ஸ்மேனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிரும். அப்படி பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு டெட் பால் கொடுத்துருவாங்க. அதனாலதான் ஃபீல்டர் கத்துனதால இங்க அம்பையர் டெட் பால்னு கொடுத்துருப்பாரு. சோ நெக்ஸ்ட் டைம் பெரிய லெவல் கிரிக்கெட் விளையாடும் போதெல்லாம் நான் வச்சுக்கோங்க, நீங்க சர்க்கிள்குள்ள முக்கியமா நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா எக்காரணம் கொண்டு பவுலர் என்ன ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்க பேசக்கூடாது, கத்தக்கூடாது. ஏன்னா டொமஸ்டிக் லெவல்ல ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி கத்துனா நோ பாலா கொடுப்பாங்க. நம்பர் 3, ஒரு பேட்ஸ்மேன் ஒரு பாலை 2 தடவை வேணும்னே அடிச்சாருன்னு சொன்னா அதுக்கு அவுட் கொடுப்பாங்க. ஏன்னா அதுக்கு ஹிட் த பால் ட்வைஸ் அப்படின்னு பேரு. இந்த ஹிட் த பால் ட்வைஸ் முறையில ஒரே ஒருத்தர் தான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அவுட் ஆகியிருக்காரு. அதுவும் சின்ன லெவல் போட்டி தான். மால்டாவும் ரொமானியாவும் 2023 ஒரு T20 மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க. அப்ப மால்டா பேட்ஸ்மேனான ஃபேனியான் முகல் பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பாலை அடிக்க போய் மிஸ் பண்ணிடுவாரு. பால் அவருடைய காலுக்கு கீழே விழுந்திருக்கும். கீப்பர் அந்த பால் எடுக்க வந்திருப்பாரு. அப்ப தெரியாம அந்த பாலை இவர் பேட்டால தட்டி விட்டுருவாரு. அதுக்கு ரொமானியன்ஸ் வந்து அப்பீல் பண்ணுவாங்க. அப்பீல் பண்ணதால ஃபேனியான் முகலுக்கு அவுட் கொடுத்துருவாங்க. இதுவும் அப்ஸ்ட்ரக்டிங் த ஃபீல்ட் மாதிரி தான். தெரிஞ்சு பண்ணாத தப்பு, தெரியாம பண்ணா தப்பு கிடையாது. நம்பர் 4, 2019 BBL பெர்த் சிட்னி ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப கில்லிங்கர் அப்படிங்கிற பேட் பண்ணிட்டு இருக்கும்போது பென் அப்படிங்கிறவர் அந்த ஓவருடைய 6 பாலையும் முடிச்சிருப்பாரு. ஆனா தெரியாதனமா 7வது பால் போட்டிருப்பாரு. அந்த பால்ல கில்லிங்கர் அவுட் ஆயிருவாரு. ஆக்சுவலி அது 7வது பால், ஸ்கோர் போர்ட்லயுமே 7வது பால் தான் கொடுத்திருப்பாங்க. இருந்தாலுமே அது அவுட்னு தான் கொடுத்திருப்பாங்க. நோ பால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்பையர் கவுண்டர் மிஸ் பண்ணிட்டாருன்னு சொன்னா அது எந்த வகையிலும் கணக்கு கிடையாது. பேட்ஸ்மேன் வேணா முன்னாடியே அப்பீல் பண்ணி கேட்கலாம். அப்படி கேட்காம இருக்கும்போது 7வது பால்ல அவுட் ஆனாலுமே அது அவுட் தான். 7வது பால்ல 6 போனாலுமே அது 6 தான்.